ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுனில் இந்த குவாரண்டைனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சீப்பாக சமைக்கிறது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக சமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு Lucid Nanba. முருங்காய் சாம்பார். எப்படி முருங்காய் சாம்பார் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 முருங்காய், 2 தக்காளி, 1 வெங்காயம், தேவையான அளவுக்கு கல் உப்பு, தனியா பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு ஒரு ஸ்பூனு, காஞ்ச மிளகாய், எண்ணெய், புளி. இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இது மெயின் இன்க்ரீடியன்ஸ் சாம்பாருக்கு. பருப்பை வந்து ஊற வச்சிட்டோம். பருப்பை ஊற வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி, இதுக்கு தக்காளியெல்லாம் இதில் போட்டுட்டு தக்காளியெல்லாம் இதில் போட்டுடலாம். பெருங்காயம், இதுக்கு பெருங்காயம் இதில் போட்டுட்டு இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடணும். 2 விசில் வரதுக்கு லைட்டாக கலக்கிட்டு 2 விசில் வர வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சிடணும், விசில் போட்டுடணும். ஆமாம், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடையில் எண்ணெய் போட்டு நல்லா ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதக்கிடணும். வெங்காயம் போட்டாச்சு, அடுத்து முருங்கைக்காய் போடலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகிடணும். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஓவர் குக் ஆகிடக்கூடாது, கரெக்டான குக் ஆகிடணும். இப்போ லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும், கல் உப்பு. அதிலே அப்படியே காரத்தூள் 2 ஸ்பூன் போட்டு அப்படியே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி எதுக்கு ஊற்றணும்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகிடும். முருங்கைக்காய் நல்லா இது பாயில் ஆகிடும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுக்கணும், வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் ஆகிறதுக்கு. பருப்பு வந்துச்சான்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் போட்டுடணும். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பருப்புலாம் எடுத்து இதில் போட்டுடலாம். ஸோ பருப்பு வச்சு இப்போ இது வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த புளியை நல்லா கரைச்சிடணும். நல்லா தண்ணி சாறு மாதிரி கரைச்சிடணும். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சமாக இதில் ஊற்றிடணும். நல்லா பாயில் ஆகுது. இன்னொரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா பாயில் ஆகிடும்.
இந்த புளி சாறு மட்டும் தான் இருக்கணும். இப்போ நம்ம பாயில் பண்ண காய் வந்துச்சான்னு பார்க்குறோம். காய் நல்லா வந்துச்சு. என்ன பண்ணணும்னா நம்ம குக்கரில் ஊற வச்ச பருப்பை எடுத்துகிட்டு இதை அப்படியே போட்டுடணும். ஃபுல்லாக போட்டுட்டோன்னா புளி அரைச்ச தண்ணியை எடுத்து அப்படியே அந்த சாறை அப்படியே போட்டுடணும். நல்லா கலக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த புளி சாறும் இந்த தண்ணியில் அந்த பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். இதனால நல்லா வந்து தண்ணி இந்த சாம்பார் இது வந்து நல்லா கொப்பளிக்கணும். நல்லா ஃபுல் பாயில் ஆகணும். ஃபுல் பாயில் ஆனால் பருப்பு நல்லா வேகும். ப்ளஸ் அந்த தண்ணி வந்து தனியாக தெரியாது. வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். இதுவும் ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ண கொதிக்கிறது. நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாரில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு 1-1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் நல்லா வேகட்டும். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போடணும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ். ஒரு இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு என்ன சமைக்கலான்றது ஒரு இது. ஜீரகம் எல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக எண்ணெய் பாயில் பண்ணப்புறம் கடுகு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டோன்னா அந்த கடுகு வந்துட்டு ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. அதனால் ஓரளவுக்கு ஒரு வெடிப்பு தான். வெடிப்பு ஆனதுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டுடணும். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஒரு வாசனைக்கு, ஒரு குட் ஸ்மெல்லுக்காக, சாம்பாருக்கு குட் ஸ்மெல்லுக்காக ஜீரக பொடியெலாம் போட்டுடணும். இதெல்லாம் போட்டோன்னா சாம்பார் வந்து ப்ளசன்ஸ் ஒரு ஸ்மெல், நல்ல ஸ்மெல் வரும். நல்லா தாளிச்சிடணும். அதே டைம் வந்துட்டு சாம்பார் வந்து கரெக்டான லெவலில் பாயில் ஆகிருக்குதா இல்லைன்னு பார்க்கணும், செக் பண்ணிக்கணும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் மெத்தட். இந்த லாக்டவுனுக்கு இது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது. இது அப்படியே ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு சாம்பாரில் போட்டுடலாம். அந்த கொதிக்கிற சாம்பாரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுணும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. ஒரு 3 minutes கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அந்த இதில் ஏறிடும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் நல்லா வந்துருக்குது. இன்க்ரீடியன்ட் சூப்பராக வந்துருக்குது. இப்போ கடைசியாக தாளிச்ச ப்ளசன்ஸ் அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இந்த லாக்டவுனுக்கு யூஸ்ஃபுல்லான சின்ன ஒரு முருங்காய் சாம்பார். சிம்பிள் டிப்ஸ் இது. Stay home, stay safe. Thanks for watching and subscribe to Lucid Nanba.